அனைவருக்கும் வணக்கம். இது ஆதினி உலகம். நான் ஆதினி. கதை சொல்லும் நேரம். இன்றைய கதை பொறுமை. ஒரு காக்காவுக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக இருந்தது. அங்கேயும் இங்கேயும் அலைந்து பார்த்தது. எங்கேயும் கண்களில் தண்ணீர் தட்டுப்படவில்லை. அப்போது ஒரு வீட்டு மொட்டை மாடியில் ஒரு கண்ணாடி குடுவையில் தண்ணீர் இருப்பதை பார்த்தது. உடனே அங்கே பறந்து சென்று தண்ணீர் குடிக்க முயன்றது. ஆனால் பாவம், அந்த குடுவையின் அடியில் தண்ணீர் இருந்ததால் காக்காவிற்கு எட்டவில்லை. என்ன செய்வதென்று காக்கா யோசித்தது. அப்போது பழைய சம்பவம் ஒன்று நினைவுக்கு வந்தது. இதே போன்ற சூழலில் ஒரு புத்திசாலி காக்கா சிறு கற்களை கொண்டு வந்து குடுவையில் போட்டு நிரப்பி தண்ணீரை மேலே கொண்டு வந்து குடித்தது. காக்காவின் ஞாபகத்தில் இருந்தது. தானும் அதைபோல் செய்ய நினைத்தது. பக்கத்தில் பார்த்தது. சிறு சிறு கற்கள் இருந்தன. அவற்றை கவ்வி எடுத்து வந்து குடுவைக்குள் போட்டது. 4-5 கற்களை போட்டிருக்கும். தண்ணீர் அவ்வளவாக மேலே ஏறவில்லை. அதற்கு மேல் கற்களை போட காக்காவுக்கும் பொறுமை இல்லை. இப்படி ஒவ்வொரு கல்லாக போட்டு எப்போது தண்ணீரை உயர்த்தி எப்போது குடிப்பது என்று கவலைப்பட்டது. வேகமாக நீரை உயர்த்த அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. சிறு சிறு கற்களாய் போட்டு நீரை உயர்த்துவதை விட ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து போட்டால் சட்டென்று நீர் உயர்ந்து விடுமே என்று நினைத்தது. அருகில் இருந்த ஒரு பெரிய கல்லை கஷ்டப்பட்டு எடுத்து வந்து மேலிருந்து கண்ணாடி குடுவைக்குள் போட்டது. அந்த கல் பட்டதும் குடுவை உடைந்தது. தண்ணீர் சிதறி யாருக்கும் பயன்படாமல் ஓடியது. கதையின் கருத்து: பொறுமையில்லாமல் செய்யும் காரியங்கள் வெறுமையில் முடியும். நன்றி.